ஸோ கைஸ், நான் தான் ஆதவ் என்கியூ. என்ன வந்து உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். நான் இன்ஸ்டாவில் வந்து ஒரு பேஜ் வச்சுருக்கேன், ஆதவ் என்கியூனா. நாங்கள் என்ன ஜேர்னல்ஸ் என்னை பற்றி வந்து போஸ்ட் பண்ணுவேன், ட்ரேட்ஸ் எடுக்கிற ட்ரேட்ஸு எப்படி எஜுகேட் பண்ணுவேன், சில வீடியோஸ் எஜுகேஷனலாக இருக்கும் அது போல். ஸோ வந்து எனக்கு டிஎம்னா நிறைய வந்து ப்ரோ எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா வந்துட்டுருக்கு. அண்டு எனக்கு வந்து பர்சனலாக ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, ₹1 வாங்காமல் எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. பெஸ்ட் மென்டார் ஆஃப் தமிழ்நாடுனா நான் அவர் தான் சொல்லுவேன், வேர்ல்டுனே வச்சுக்கோங்களேன். அவ்வளோ அருமையாக எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஐசிடி. ஸோ எனக்கு ஒருத்தர் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாரு, என்கிட்ட 4 பேர் கேட்குறாங்க. ஸோ எனக்கு ஒருத்தரை பண்ணதை நான் திருப்பி அதை பண்ணணுன்னு நினைக்கிறேன். அதனால யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்து மற்றவங்களுக்கும் சொல்லித்தரலாம். பர்சனலாக ஒருத்தவங்களும் சொல்லித்தர முடியாது. ஸோ யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பித்து நம்மளும் வந்து ஒரு 4 பேர் சொல்லி கொடுத்து நம்மளுக்கு நல்லது பண்ண மாதிரியே நம்ம ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணுவோம். அந்த நம்ம நல்லது பண்ண 4 பேர் இன்னும் 4 பேருக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்டை நம்பி நான் சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் லாஜிக் அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேர் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கற்றுக்க போகிறவங்க, நான் கற்றுக் கொடுக்க போகிறவங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களால் நல்லா கற்றுக்க முடியும், உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சாதான் கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ நம்ம ஃப்ரீயாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த வீடியோ கான்செப்ட் எதுவுமே வராது, ஜஸ்ட் நம்ம 2 பேர் ரா டாக்ஸ் அதுதான் இருக்க போகுது. வேறு ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீ எனக்கு சொல்லிக் கொடுக்க என்ன தகுதி இருக்குன்னு கேட்டால், தமிழ்நாட்டிலே நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மென்டார்ட்ட தமிழில் ட்ரேடிங் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தது ட்ரூ சூப்பரான ஃபார்மேட், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணிட்டு அதுக்கடுத்தது என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் எனக்கு பீஸாக வச்சு கொடுத்தாது. அந்த லேர்னிங் ஒரு ட்ரூவான லேர்னிங் மெத்தட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுக்க முடியும். ஏன்னா நான் நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுத்துருக்கேன். நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே அவங்களுக்கு ஆக்சுவலாக புரிஞ்சிருக்கு. அண்ட் நான் மற்றவங்கள மாதிரி ஒரு அரைக்குறையாக சொல்லித்தர மாட்டேன். சொல்லித்தந்தால் அதை ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். லைக் ஒரு எஃப்இஜினா இதான் எஃப்இஜின்னு சொல்லாமல், இதனால தான் எஃப்இஜி, இதனால தான் இந்த எஃப்இஜி எடுக்கணும், இதனால தான் அந்த எஃப்இஜி எடுக்கணும், இதனால தான் இந்த எஃப்இஜி எடுக்கூடாது, இந்த எஃப்இஜி ஒர்க் ஆகாது, அந்த எஃப்இஜி ஒர்க் ஆகும், எதுக்கு எஃப்இஜியை க்ரியேட் பண்ணாங்க, எப்படி எஃப்இஜி க்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்னா அதை சின்னதாக தராமல் மொத்த பேக்கேஜையும் உங்கள்கிட்ட தருவேன். ஸோ அதுதான் வந்து நான் லேர்ன் பண்ணும்போது புரிஞ்சு படிக்க வைப்பேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை எனக்கு வந்து அவர் அப்படி சொல்லி கொடுத்தாரு, நான் வந்து உங்களுக்கு அதை சொல்லித்தரப்போம், நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட சொல்லித்தரப்போறீங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், ஒன்றும் கிடையாது. ஸோ நான் எங்கேருந்து ஐசிடி கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிடி ஹிம்செல்ஃப் எனக்கு வந்து ஒரு மென்டார் தான் பண்ணார். என் மென்டார் அதான் வந்து ட்ரூவான ஸ்டைல். நான் ஐசிடி பார்க்க வச்சு அவர் வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணி அவர் செஷன் நடத்துவார். ஃபஸ்ட்டு நான் ஐசிடி பார்க்கல, அவர் நடத்துவார். எனக்கு ஒரு கூகுள் மீட்டில் எனக்கு நடத்தி இதெல்லாம் புரிய வச்சு அது போல் பண்ணுவார். நான் உங்களுக்கு யூடியூப்பில் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்னை பார்த்து ஐசிடி பார்க்கணுமான்னு கேட்டால் நாட் கம்பல்சரி, பட் என் வீடியோ பார்த்துட்டு ஐசிடி பார்த்தா பெட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் நான் இந்த வீடியோ ஐசிடி வீடியோவில் வந்து சொல்லிருப்பாரு, அதை சொல்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சோர்ஸ் கொடுப்பேன். நீங்கள் என் வீடியோ பார்த்துட்டு ஐசிடி வீடியோ பார்க்கலாம். அது வந்து பெட்டராக இருக்கும்னா வச்சுக்கோங்களேன். மற்றவங்கள விட நீங்கள் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக இருப்பீங்க. அண்ட் என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கையில் நோட்ஸ் இருக்கணும். நோட்ஸ் இல்லாமல் வீடியோ பார்க்காதப்பா தம்பி தான் எனக்கு வந்து நோட்ஸ் இல்லைனா வீடியோ பார்க்காது. அண்டு வீடியோ முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ப்ராக்டிஸ் பண்ணலான்னா நெக்ஸ்ட் வீடியோ போகாதப்பா, ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போ. அப்போ தான் என்கிட்ட நானே கற்றுக்கிட்டதுலேருந்து நீங்கள் ஏன்டந்து கொஞ்சம் கற்றுப்பீங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் நீங்கள் ஒன்றுமே கற்றுக்க மாட்டீங்க, டைம் தான் வேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண போகிறனா நோட்ஸ் எடுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்டு டவுட்ஸ் கண்டிப்பாக வரணும். டவுட்ஸ் வந்து என்கிட்ட டிஸ்கார்டில் நீங்கள் வந்து கேட்கணும். அதுதான் வந்து ஒரு ட்ரூவான லேர்னிங் மெத்தட். வெயிட் எ செகண்ட், உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்ஸ் வரும். டவுட்ஸ் வராமல் யாருக்கும் இருக்காது. நீங்கள் என்ன டவுட்ஸ் வந்தாலும் எனக்கு டிஸ்கார்டில் கேட்கணும். அண்டு உங்கள் ஹோம் ஒர்க்கை லைக் வந்து ப்ராக்டிஸ் தான் ஹோம் ஒர்க்குன்னு சொல்கிறேன், அதை வந்து எனக்கு டிஸ்கார்டில் காட்டணும். ப்ரோ இதை பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு. நீங்கள் எதாவது தப்பு பண்ணிட்டு தான் அதில் சொல்லுவேன். டிஸ்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஓகேவா? லைக் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் என் வீடியோ ஜஸ்ட் பார்க்கறத விட என்கிட்ட வந்து காட்டி என் கூட இன்ட்ராக்ட் பண்ணி இந்த வந்து தப்பு பண்ணிருக்கீங்க ப்ரோன்னு நான் சொன்னால் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் நீங்கள் நல்லா கற்றுக்கலாம். இன்னும் அதெல்லாம் உங்கள்கிட்ட தான் அதுக்கு நான் உங்களை கம்பல் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வந்து நல்லாவே சொல்லிக் கொடுக்க தெரியும். நீ ப்ராஃபிட்டபுளான்னு கேட்டால் நான் இன்னும் ப்ராஃபிட்டபுள் ஆகலை, பட் சீக்கிரமாக ப்ராஃபிட்டபுள் ஆயிடுவேன். கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராஃபிட்டபுளே ஆகலை, உன்னை பார்த்து நான் ஏன்பா கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நல்லா சொல்லிக் கொடுக்க தெரியும். அதனால் நீங்கள் என்கிட்ட கற்றுக்கலாம். அண்டு வந்து நான் வந்து உங்கள்கிட்ட கோர்ஸ் விற்று என் வீடியோ பாரு அப்படின்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்ல போதில்லை. வேணும்னா பாரு, வேணும்னா ஸ்கிப் பண்ணிட்டு போ. நான் வந்து எதுக்கு இந்த சேனல் மெயினாக நான் வந்து எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தா நான் இன்னொருத்தருக்கு சொல்லித்தரேன். அண்ட் அவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீ முழுசாக கற்றுக்கிட்டேன்னா
உன்கிட்ட அதுக்கு தான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் உன் லேர்னிங் இம்ப்ரூவ் ஆகும். நான் வந்து இன்னும் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு லேர்ன் பண்ணணும்னு அதிகவே ஆசை இருக்குது. நான் இன்னும் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நான் அதுலேருந்து லேர்ன் பண்ண போகிறேன். அதுதான் என்னோட இன் ரிட்டன். நீ என்கிட்ட கற்றுக்கிட்டு உன் ஹோம்ஒர்க்கு காட்டி இந்த டவுட்டுன்னு சொல்கிறேன். அந்த டவுட்டை நான் கண்டுபிடிச்சி நான் லேர்ன் பண்ணி உனக்கு சொல்கிறேன். ஸோ நல்லா இருக்கா நம்மளுக்குள்ளே இருக்க டீல்? நல்லா இருக்குன்னா கமெண்டில் வந்து கை குலுக்கிட்டு ப்ரோ ஸ்டார்ட் ப்ரோ, இன்னிலேருந்து ஸ்டார்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிங்க. ஸோ இதுதான் நம்மளுக்குள்ளே இருக்க டீல். நான் உனக்கு ஒன்று தரப்போதேன், நீ எனக்கு அதுக்கு பதிலாக ஒன்று தரப்போத. நத்திங் மோர் தென் தட். ஸோ நான் வந்து உனக்கு என்னென்ன பண்ண போதேன், ப்ராஃபிட்டபுளாக இல்லையா எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிட்டேன். இதில் மறைக்கலாம் ஒன்றும் இல்லை தான். ஏதோ அந்த பெரிய பெரிய சீன் போடுறவனுக்கு மாதிரி ப்ரோ நான் அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறேன் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறேன் அதெல்லாம் இல்லை. ஓப்பன் டாக்கு டேரெக்டாக சொல்லிட்டேன். நீ என்கிட்ட கற்றுக்காம போ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் வீடியோ ரெகுலராக தான் போடுவேன். ஸோ இதுதான் வந்து என்னோட கரண்ட் ஸ்டேட்டஸு. நான் அன்ப்ராஃபிட்டபிள் புரோக்னு வச்சுக்கோங்களேன். ரூமை பார்த்தாலே தெரியும், என் ஹெட்ஃபோன்ஸை பார்த்தா தெரியும். இப்போ இருக்கலாம், பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக மாற்றிடுவேன். அண்டு திஸ் இஸ் மை டே 1 கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா டே 1லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. நான் வளர்கிறத பார்க்க போகிறீங்க. நான் கீழே போனாலும் பார்க்க போகிறீங்க. எதுவாக இருந்தாலும் உங்கள் கையில் தான். நீங்கள் வந்து என்னை டேரெக்டாக பார்ப்பீங்க. ஸோ நான் ஒரு என்ன ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கிட்டு, சப்போஸ் நான் இதுதான் என் ஃபஸ்ட்டு வீடியோ, ஒரு 100 வீடியோஸ் கற்று நான் இப்படி ஆகிட்டேன்னா நானே என்னை வந்து இந்த வீடியோவில் பார்த்துவேன். இப்படி தாண்டா இருந்தேன், அப்போ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்கேன், அதே மாதிரி வந்து இப்பயும் இருக்க, நீ நினச்ச மாதிரியே ஆகிட்டேன். அது போல் இதுவாகலாம். நீங்கள் 100வது வீடியோவில் பார்க்குறீங்கன்னா எப்படி இருக்கணும், என்ன ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கலாம். இவன் நாசமாக போயிட்டான் இப்படி பண்ணி, அப்படி எடுத்துக்கலாம். ஏதோ இவன் எப்படி ஆகிட்டான் அப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ டைம் இருக்குது இன்னும். நீங்கள் என்னை பார்த்து கற்றுக்க போகிறீங்க. ஸோ இதுதான் எனக்கு தேவையான விஷயங்கள். உங்கள்கிட்ட இதுதான் எனக்கு கிடைக்க போகுது. டிஸ்கார்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். இன்ஸ்டாவில் கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. எக்ஸ் வந்து உங்கள் எக்ஸில் வந்து ஃபாலோ பண்ணுறேன்னா பண்ணுங்கள், இல்லைனா விடுங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. நான் எக்ஸில் வந்து என் ட்ரேட்ஸ் ஏதாவது ஜேர்னல் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பார்க்கணுன்னு எனக்கு அவசியம் கிடையாது. யூடியூப்பில் வந்து நான் கற்றுத்தர போதேன். நீங்கள் அதுக்கு பதிலாக திருப்பி டவுட்ஸ் கேட்டு ஏன்ல நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க. இன்ஸ்டாவில் வந்து அப்படியே ஜாலியாக ரீல்ஸ் போட்டு சுற்றுவேன். நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பர்சனல் பிராண்டிங் அதெல்லாம் க்ரியேட் பண்ணணும்ல. ஸோ எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டாவில் சுற்றுவேன். இன்ஸ்டாவில் வீடியோ போட்டால் பாருங்கள். அண்ட் யூடியூப்பில் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சா தயவு செஞ்சு பாருங்கள். வேறு ஒன்றும் கிடையாது. அண்டு ட்ரேடிங்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்த லெக்சரில் இதுக்கு இந்த ப்ளேலிஸ்ட் என்னென்ன கற்றுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ். நீங்கள் ஒரு பிகினது இப்போ தான் ட்ரேடிங் வேணால், ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாது, புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் வீடியோ என் ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள். ஸ்க்ராட்ச்லேருந்து லைக் புதுசாக வந்தால் ட்ரேடிங் வியூனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதுலேருந்து ஐசிடியில் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் அது வரையும் நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சொல்லி தரப்போ தான். ₹1 வாங்க போகிறதில்ல. நீ பண்ணுற ப்ராஃபிட்டில் பாதி கொடு, அதெல்லாம் வந்து ஒன்றுமே கேட்க போதில்லை. அது போல் நான் ஃப்யூச்சரில் ஏதாவது கேட்டால் இப்போ நான் அன்ஃபாலோ பண்ணிட்டு போங்க. 100வது வீடியோவில் வந்து நான் கோர்ஸ் போட்டு வித்துட்டு இருந்தா, ப்ரோ ஃபஸ்ட் வீடியோவில் எப்படி பேசினேன், இப்போ நான் 100ல் மாற்ற பற்றியா அப்படின்னு கேளுங்க. ஸோ வந்து எனக்கு கோர்ஸ் விற்கிறதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கோர்ஸ் விற்கிற மாதிரியும் நான் கிடையாது. ஸோ வந்து எனக்கு தெரியுமா, நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் நான் வைக்கிறேன். ஸோ வந்து ட்ரேடிங் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்க போதும். இந்த ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா ஸ்க்ராட்ச்லேருந்து அட்வான்ஸ்டு வரையும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். எத்தனை வீடியோஸ் வரப்போகுது, 100 வீடியோஸ் இருக்கலாம், 50 வீடியோஸ் இருக்கலாம், 50க்கு மேலே தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த இயர் ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக வீடியோஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். ட்ரேடிங்கை பார்த்து ஸ்க்ராட்ச்லேருந்து அட்வான்ஸ் வரையும் கற்றுக்கலாம். அண்டு ட்ரேடிங்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறையா வந்து சொல்லி ஏமாற்றி வச்சுருப்பானுங்க உங்களை. ட்ரேடிங்கில் வந்து ஈஸியாக மணி பார்த்துடலாம், நல்லா காசு சம்பாதிக்கலாம், பியூட்டிஃபுல்லான கேர்ள்ஸு, அழகான கார்ஸு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரிலாம் இருக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் 2 இயர்ஸுக்கு வந்து ₹1 ஏர்ன் பண்ண முடியாது, 1 இயருக்கு ₹1 ஏர்ன் பண்ண முடியாது, 6 மந்த்ஸுக்கு ₹1 ஏர்ன் பண்ண முடியாது. உங்கள் லேர்னிங்கை பொறுத்து தான் இங்கே எல்லாமே இருக்குது. லேர்னிங் என்ன தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கற்றுக்கிட்டா அப்போ கூட உங்களால் லூஸ் பண்ண முடியும். சைக்காலஜின்னு ஒன்று இருக்கான், ரொம்ப மோசமானவன் அவன். உங்கள் ஓன் மைண்டையே நீங்கள் தோக்கடிக்க வைக்கணும். மணியில் இருக்க காசில் இருக்க எல்லா ஃபீலிங்ஸும் விடணும், உங்கள் ஆசையை விடணும், உங்கள் ஆளையே மாற்றணும். பிரேக்கப் ஆகிட்டா நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க. ஜிம்மோட ட்ரேடிங் பக்காவான வந்து இந்த சோர்ஸ் அதை மாற்றுறது. ஏன்னா உங்கள் ஜிம்முனா உங்கள் ஃபிசிக்கல் அது மாதிரி தான் மாற்ற போகிறீங்க. ட்ரேடிங்னா உங்கள் மைண்டை மாற்ற போகிறீங்க. மைண்ட்லேருந்து ஃபுல்லாத்தையும் அங்கே வந்து மாற்றிக்கிட்டு வரணும். லைக் மைண்டு வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி எமோஷ்னலாக இருக்கலாம், ட்ரேடிங்கில் எமோஷ்னலாக இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் உங்களை இங்கே மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே மாற்றிக்கிட்டா வெளியும் அப்படி தான் இருப்பீங்க. இங்கே எமோஷ்னல் ஆகலைன்னா வெளில ஏதாவது இன்ஸ்டன்ட்னா அதுக்கும் எமோஷ்னல் ஆக மாட்டீங்க. லைக் உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள்கிட்ட $1000 போனாலும் போனால் போட்டு அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், அது போல் இருப்பீங்க.
ஸோ அந்த மாதிரி எமோஷன் கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும், உங்கள் ஆளே சேஞ்ச் பண்ணணும். அண்டு ட்ரேடிங் வந்துட்டா நீங்கள் நிறையா மணி ஏர்ன் பண்ணுறத விட ஃபஸ்ட்டு லாஸ் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களை சோதிச்சு பார்ப்பாங்க கடவுள். வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வரையும் லாஸ் பண்ணிட்டா இப்பயும் போதானா இல்லையா, அது போல் நிறையா நடக்கும். நிறையா லாஸ் பண்ணுவீங்க, நிறையா கற்றுப்பீங்க, ரொம்ப டைம் எடுக்கும், ப்ரோக் ஆவீங்க. லைக் வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இது மாதிரி, இது மேலே எனக்கு இலகம் ஒன்றும் இல்லைடா அது போலலாம் ஆகும், எனக்கெல்லாம் ஆயிருக்கு. ஸோ வந்து ரொம்ப கீழே போய் அடிமட்டத்துக்குலாம் போவீங்க. நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ட்ரேடிங்கிறது சும்மா இல்லை, சும்மா நெட்டில் பார்க்குற மாதிரி அவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ ப்ராஃபிட் ஜாலியாக இருக்கலாம், அப்படி கிடையாது ப்ரோ. அப்படி நீங்கள் வீடியோ பார்க்க வந்தால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க, என் வீடியோ பார்க்காதீங்க. ட்ரேடிங் ரொம்ப கஷ்டமானது. உங்களை அது உடைக்கும், மென்டலாகவும் உடைக்கும், ஃபிசிக்கலாகவும் உடைக்கும். ஃபிசிக்கலாக எப்படி ப்ரோ உடைக்கும்னு கேட்டால் உடைக்கும் பாருங்கள், மென்டலாக உடைக்கும், ஃபிசிக்கலாக உடைக்கும், எல்லா இடத்துலையும் உடச்சி உங்களை புதுசாக பில்ட் பண்ணும். இப்படி புதுசாக ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் ஆவீங்க. அது போல் ஒரு விஷயம் ட்ரேடிங்கு. ஸோ நீங்கள் அப்பயும் இதெல்லாம் கேட்டோம் ப்ரோ, நான் கற்றுக்கணும், டெட்டர்மைண்டாக இருக்கேன், வெல்கம் டு த கிளப் கைஸ். ஸோ இந்த இது உங்களை ப்ராஃபிட்டபிள் ஆகுறது என் திறமை வச்சு உங்களை ப்ராஃபிட்டபிள் ஆகிறது என் கையில் இருக்குதுன்னு நம்பி வாங்க. நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ஆவீங்க, நம்பிக்கை வைங்க. வீடியோஸ் அதுக்குள்ள தான் ஃபாலோ பண்ணுங்கள், நான் சொல்கிறத கேளுங்க. நான் சொல்கிறத கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் பெட்டர் ஆவீங்க. தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ட்ரேடராக உங்களை ஆக்குவோன்னா பார்த்துக்கோங்களேன். பிகாஸ் தமிழ்நாட்டில் நான் ஒரு பெஸ்ட்டு எஜுகேட்டர்னு என்ன நான் நினைக்கிறேன். அண்ட் என் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை பெஸ்ட்டு ட்ரேடர்ஸாக ஆக்குவேன். ஸோ திஸ் இஸ் மை இது எப்படி சொல்கிறது, ஒரு ஏன்னா கொள்கை மாதிரி. என்கிட்ட கற்றுக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்க போகிறீங்க, அண்டு இப்படி மஜாவாக இருக்க போகிறீங்க கைஸ். அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டோட ப்ளேலிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் இஸ் த வீடியோ ஓவர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். எனக்கு என்ன தேவை, உங்கள்கிட்டருந்து எனக்கு என்ன தேவை, நான் உங்களுக்கு என்ன தரப்போதேன். ஸோ இந்த வீடியோ ஓவர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து இதுக்கு மேலே ஸ்ட்ராட்டஜி, சைக்காலஜி எல்லாத்தையும் வந்து கற்றுக்க போகிறீங்க. முக்கியமாக டிசிப்ளினாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பிளேலிஸ்ட்டில் டிசிப்ளினாக எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். வேறு யாருமே உங்களுக்கு டிசிப்ளினாக எப்படி இருக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் உங்களுக்கு டிசிப்ளினாக எப்படி இருக்கிறதெல்லாம் சொல்லித்தரேன். ஸோ பார்க்கலாம். பாய். ஸ்டே ஆட்.